ஒருத்தவன் எழுதி எழுதி கொடுத்ததை பார்த்து படிக்கிறவனும் சுயமா எழுதுறவனும் 2 பேரும் ஒன்னாயிடுவானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க வந்து பிரதமர் படிக்கிறதுக்கும் கீழே வந்து இந்த இதுலலாம் திமுக வந்து இவங்க எல்லாம் இருந்தாங்களா பேச்சாளர்கள், அவங்க பேசுறதுக்கு இப்ப அந்த சிவாஜி இவங்க பேசுறதுக்கு வந்து வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன வேணாலும் பேசலாம், டேட்டா பேசணும்ல. இப்ப விஜய் பேசுறது டேட்டா, சீமான் பேசுறது கதை. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சீமான் பேசுறது எந்த ரொம்ப குறைத்து மதிப்பிட்டீங்களா? எப்படிங்க நீங்க, அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நான் வந்தேன் இதை பண்ணிடுவேன், என்ன பண்ண முடியும்? நீங்க இந்தியாவில நீங்க என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சிங்க மரங்களுக்கான மாநாடு நடத்திருக்காங்க, தண்ணீருக்கான மாநாடு நடத்துறாங்க, பனைமரத்துக்கான மாநாடு நடத்துறாங்க. ஒரு இயற்கை சார்ந்து ஒரு இயற்கை வளங்களை இப்படி எல்லாம் பேச சிரிப்பு வருதுல சொல்லுங்க, சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வருதுல. அதாவது மரங்களுக்கான மாநாட்டை நீங்க என்ன பண்ணணும்? நான் வந்து வாடா ஒரு 50,000 மரம் நடுறேன்னு சொல்லணும். நட்டு வச்ச மரத்துக்கு நடுவில் போயிட்டு பேசிட்டு சைதை துரைசாமி தோட்டத்துல போயிட்டு பேசிட்டு நீங்க வந்து இன்னும் வந்து வியாக்கணம் பேச முடியும்? நீங்க ஒண்ணு நீ பேசுறப்ப நாங்க வேற ஒரு 50,000 மரம் 15 வருஷத்துல நான் நட்டுருக்கேன், இந்த நட்டு வச்ச மரங்களுக்கு நடுவில் நான் பேசுறேன்னு சொல்லணும். எவனோ நட்டு வச்ச மரத்துல போயிட்டு அதுக்கு பர்மிஷன் கேட்டு போட்டோ போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் எடுப்படமா? இதனால மக்களுக்கு என்ன பயன்? நீங்க சொல்லுங்க.